ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி சூர்யா அவர்களுக்கு தியேட்டரில் ரொம்ப வருஷங்களுக்கு கிட்டத்தட்ட 13 வருஷங்களுக்கு அப்புறம். 13 வருஷமெல்லாம் சும்மா இது மீடியா எக்ஸாசரேட் பண்ணுறது. 250-300 கோடின்றது இந்த படம் கண்டிப்பாக பண்ணணும்னு எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா அடுத்தடுத்த வாரங்களில் பெரிய படம் எதுவும் இல்லை. 28ஆம் தேதி ஒரு எதிர்பார்ப்பில் இருக்கிற 2 படம் வருது. எனக்கு விஸ்வநாத் சன்ஸில் இன்னும் பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. ஏன்னா வெங்கி எட்லூரி வந்து ஒரு ஷோர் ஷாட் கேரண்டி இயக்குனர். ஒரு படம் அவங்க அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க சூர்யா சார்து. அடுத்த 4 வாரமாக தாண்டி ஓடிச்சுன்னா எப்படி வந்து விக்ரம் படம் பண்ணிச்சோ அதே மாதிரி இந்த படம் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இண்டஸ்ட்ரி ஃபுல்லாக ஒத்துக்கிட்ட ஒரு விஷயம் வந்து சூர்யா சார் கேரியர்லேயே பாக்ஸ் ஆஃபீஸில் ஹையஸ்ட் வசூல்னால் கருப்பு தான் இருக்கும். ஒரு சிஎம்னுடைய ப்ரோரகேட்டிவ் அது. அவர் யாரை வந்து மினிஸ்டர் அப்பாயின்ட் பண்ண நினைக்கிறாரோ, யாரை எம்பி ஆக்க நினைக்கிறாரோ, யாரை எம்எல்ஏ ஆக்க நினைக்கிறாரோ, அது அவருடைய ப்ரோரகேட்டிவ். அவருக்கு இருக்கிற உரிமை அது. அதில் நம்ம கருத்து சொல்லக்கூடாது. பட் ஜனநாயகன் படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் வரதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. இன்றைக்கு வரையும் நம்ம வந்து 20ஆம் தேதி கிட்ட வந்துட்டோம். சென்சஸ் சர்டிஃபிகேட் கொடுக்கல. சிஎம்ஐ சந்திச்சு நாங்கள் அசோசியேஷனாக 2 அசோசியேஷனும் போயிருந்தோம். ப்ரொடியூசர் கவுன்சில் ஆக்டிவ் ப்ரொடியூசர் அசோசியேஷன் 2 பேருமே சிஎம் பார்க்கும்போது ரொம்ப அன்பாக கனிவாக ரொம்ப பண்பாக என்கிட்ட எல்லாம் பேசினார். அவருக்கு சினிமா இண்டஸ்ட்ரியில் வந்த தொட்டு எங்கள் பேரில் ஒரு உண்மையான அன்பை காமிச்சார். ப்ரொடியூசர் கே ராஜன் அவர்களுடைய மறைவு, இயற்கையான மறைவு அப்படின்னா பரவாயில்ல, பட் ஒரு சூசைட் அவர் பண்ணியிருக்காரு அப்படிங்கும்போது, அதுவும் நம்மளுடைய இந்த துறையில் இருக்கும்போது அதை நீங்கள் எப்படி பார்த்தீங்க? என்ன நடந்தது? ஏதாவது எனக்கு டெய்லி எனக்கு இந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம். உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன் சாப்பிட்டு பாருங்க. டேஸ்ட் சும்மா கெத்தா இருக்கும். டெய்லி டபுள் ரோஸ்டட் ரவா, தி பெர்ஃபெக்ட் ரவா. வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே சார், நிறைய விஷயங்கள் இந்த ஒரு வாரத்தில் சினிமா உலகிலையும் சரி அரசியலையும் சரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. எல்லாத்தையும் கொஞ்சம் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. கருப்பு சார், நிறைய ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி சூர்யா அவர்களுக்கு தியேட்டரில் ரொம்ப வருஷங்களுக்கு கிட்டத்தட்ட 13 வருஷங்களுக்கு அப்புறம். அது எந்த அளவுக்கு உங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது? 13 வருஷமெல்லாம் சும்மா இது மீடியா எக்ஸாசரேட் பண்ணுறது. நடுநடுவில் அவருக்கு வெற்றிகள் வந்துட்டு தான் இருக்கு. எதிர்பார்த்த அளவு வெற்றி கிடைக்கலன்றதுக்காக மொத்தமாக ஒரேடியாக அப்படி இல்லை. அதாவது அவர் நடுநடுவில் அவர் படங்கள் வந்து ரெட்ரோ நல்லா தான் பண்ணிச்சு. கங்குவாக்கு நல்ல ஓப்பனிங் இருந்து தான் செய்தது. அதெல்லாம் இருந்தது. அதாவது ஒரு சில படங்கள் வந்து நம்ம வந்து ஒரு 200 கோடி பண்ணோம் 300 கோடி பண்ணணும்னு எதிர்பார்க்கும் போது அது பண்ணலன்ற ஒரு எதிர்பார்ப்பு அவ்வளோதானே தவிர மற்றபடி வந்து he was always in the reckoning for box office. அது ஓப்பனிங்கே என்ன அர்த்தம்? ஒரு படம் வந்து அவருக்கு 13 கோடி 14 கோடி ஓப்பனிங் வருதுன்னா அப்போ மக்கள் அவ்வளோ பேர் ரெடியாக இருக்காங்க அவரை பார்க்குறதுக்கு. அதனால் அதில் பிரச்சனை இல்லை. பிரச்சனை வந்து எல்லா தரப்பு மக்களுக்கும் பிடிக்கிற மாதிரி ஒரு கதை வரணும், அவருக்கு அமையணும். ஒரு சிங்கம் மாதிரி அவருடைய படங்கள் பல படங்கள் பெரிய பெரிய வெற்றியெல்லாம் அடைஞ்சிருக்கு. அந்த மாதிரி ஒரு வெற்றி உங்களுக்கு சொல்கிறேன். நாங்கள் ஓப்பனிங் வீக்கெண்டில் அஞ்சானப்போ 2014 பார்த்தீங்கன்னா அந்த ஓப்பனிங் வீக்கில் 50 கோடி பண்ணுச்சு 3 டேஸில் தமிழ்நாட்டில். 3 டேஸில் அந்தளவு வந்து பெரிய லெவலில், அதாவது வேர்ல்டு வைடில் 50 கோடி பண்ணுச்சு 14 வருஷம் முன்னாடி. அந்தளவு அவருக்கு பெரிய மார்க்கெட் இருக்குது. ஜஸ்ட் தட் ஒரு நல்ல கண்டென்ட் அதை மீட் பண்ணும்போது அதை இன்னும் பெருசாகும். இன்றைக்கி இந்த படம் வந்து முதல் 3 நாட்களில் 147 கோடி பண்ணியிருக்குன்னா அந்தளவு மக்கள் எல்லா தரப்பு மக்களும் கொண்டாடுற ஒரு படமாக வந்து கருப்பு படம் மாதிரி இருக்குது. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்ஃபேக்ட் இந்த போகிற வேகத்தில் இப்போ வந்து 200 கோடியை தாண்டிடும். இப்போ வந்து ஒரு 6 நாட்களில் ஒரு 300 கோடி கூட தாண்டும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. 250-300 கோடின்றது இந்த படம் கண்டிப்பாக பண்ணணும்னு எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா அடுத்தடுத்த வாரங்களில் பெரிய படம் எதுவும் இல்லை. 28ஆம் தேதி ஒரு எதிர்பார்ப்பில் இருக்கிற 2 படம் வருது. பட் ஆனால் இந்த படம் வந்து ஒரு பெரிய தாக்கம். ஏன்னா கருப்புசாமி ஆட்ட ஆரம்பிச்சிருச்சு. கருப்புசாமி எல்லா ஊர்களிலும் மக்கள் கொண்டாடுறாங்க. கருப்புன்னு செலிப்ரேட் பண்ணுறாங்க. எந்த அளவுனா தியேட்டரில் இருக்கிறவங்களுக்குலாம் அந்த கருப்பினுடைய எண்ணம் வருது. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு டிவைன்லி இன்டர்வென்ஷன் அப்படின்வாங்கள்ல. சம்டைம் வந்து நம்ம ரொம்ப பிரச்சனையை சந்திக்கும் போது கடவுளை தான் நம்பியிருப்போம். அந்த கடவுளை நம்பினோர் கைவிடப்படாது அப்படின்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி கடவுளை நம்பினோர் கைவிடப்படலை. ஸோ இந்த பட நிறுவனமும் சரி, ஆர்ஜே பாலாஜியும் சரி, எல்லாருமே நம்பினது கருப்புசாமியை. அந்த கருப்புசாமி வந்து தமிழ் சினிமா நம்பினது இந்த படத்தை தான். ஏன்னா 4 மாதமாக வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் வெற்றியே இல்லை. எல்லாமே 50 கோடி 60 கோடி இதெல்லாம் தமிழ்நாட்டு காப்பாற்றாது. தமிழ்நாட்டு வசூல் வந்து மிக பெருசாக தேவைப்படுது. ஒரு படம் இந்த படம் போகிற வேகத்தில் ஒரு 100 கோடி பண்ணணும் அப்படின்ற எதிர்பார்ப்பு எல்லாருக்குமே இருக்குது தமிழ்நாட்டில் மட்டுமே. அது பண்ணிடுச்சுன்னா பெரிய சக்ஸஸ் இல்லை. ஏன்னா ஒரு 100 கோடி தமிழ்நாட்டில் மட்டும்னா உலக லெவலில் 200 கோடியை தாண்டி அது பிறகு தமிழ்நாட்டில் ஒரு 150 கோடி பண்ணுச்சுன்னா எப்படி இருக்கும்? 300 கோடின்னா. ஸோ ஒரு பிரேக் த்ரூ படமாக சூர்யா சாருக்கு இது அமைஞ்சிருக்கு. வாழ்த்துக்கள் டு SR பிரபு அண்ட் ட்ரீம் வாரியர் அண்ட் ஆர்ஜே பாலாஜி. இந்த மாதிரி ஒரு வெற்றியை கொடுத்ததுக்கு அவங்களுக்கு வாழ்த்து சொல்லணும். கண்டிப்பாக சார். இப்போ சோஷியல் மீடியாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சூர்யா சாருக்கு வந்து நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இதே காம்போ சாயபங்கர் அந்த காம்போவாக இருக்கட்டும், ஆர்ஜே பாலாஜி இவர்கள் காம்போவாக இருக்கட்டும், இதை மிஸ் பண்ணிடாதீங்க, மீண்டும் இதே ஒரு டீமோட ஒரு படம் பண்ணுங்க அப்படின்ற மாதிரியான ரெக்வஸ்ட்டும்
நிறைய அவர்கிட்ட வந்துட்டு இருக்கு. இதை கன்சிடர் பண்ணுவாங்க, ஏன்னா நிறைய பேர் யோசிப்பாங்க. இல்லை ஒரு படம் அமையறதுன்றது அப்படிதான் தவிர இவங்களால தான் வெற்றி அப்படி இல்லை. அடுத்த படம் எனக்கு விஸ்வநாத் சென்ஸ்ல இன்னும் பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. ஏன்னா வெங்கி எட்லூரி வந்து ஒரு ஷோர் ஷாட் கேரண்டி இயக்குனர், அதனால அவரும் ஒரு சூப்பராக கொடுப்பான்னு எதிர்பார்ப்பு இருக்கு. அடுத்தடுத்த படங்களும் இப்போ அடுத்த ஒரு படம் அவங்க அனௌன்ஸ் பண்ண போறாங்க சூர்யா சார்து. அந்த டைரக்டர் காம்பினேஷன் பெருசாக இருக்கும். ஸோ அது அனௌன்ஸ்மெண்ட் வரும், நான் சொல்லக்கூடாது. ஸோ அப்படி வரிசையாக அவருடைய எல்லா படங்களுமே அடுத்தடுத்து எதிர்பார்ப்பில் இருக்கிற படமாக தான் வரும். அதனால் வந்து இப்படி தான் ஒரு காம்பினேஷன் அமைஞ்சாதான் வெற்றி எல்லாம் கிடையாது. இந்த படம் வரதுக்கு முன்னாடி பல பேர் பல டவுட் பண்ணி தான் இருந்தாங்க. இது எப்படி வரும், இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. சாய்பங்கரோட சாங் ஹிட் ஆகலை, சரியாக புரியல, லிரிக் புரியல அப்படிலாம் சொன்னாங்க. இப்போ எல்லாரும் சாய்பங்கர் ரொம்ப பெருசாக பண்ணிட்டாரு. இதே பட நிறுவனத்தை வந்து ரிலீஸ்க்கு முன்னாடி வந்த சிக்கல்கள் போது பல பேர் வந்து பல விதமாக சோஷியல் மீடியாவில் போட்டுகிட்டே இருந்தாங்க. இப்போ அதே வந்து எல்லாம் கொண்டாடுறாங்க, அண்ணா வெற்றி கொடுத்துட்டீங்கண்ணா அப்படின்னு. அது அந்த வாய், இது இந்த வாய். அதனால் இந்த வாய் எல்லாம் பார்க்காதீங்க. அவருக்கு சூர்யா சாருக்கு அதெல்லாம் தெரியும். இப்படியெல்லாம் வந்து அவர் என்றைக்குமே வெற்றி வரும்போது தலையில் தூக்கி வச்சு ஆடுறவங்களும் கிடையாது, தோல்வி அடையும் போது அதை பார்த்து பயப்படுறாலும் கிடையாது. அவரை பொறுத்தவரையும் இது வந்து என் பாதையில் ஒரு படம், ஒரு ஜேர்னி. இந்த ஜேர்னியில் அடுத்தடுத்த படம் அப்படின்னு போயிட்டு இருப்பார் சூர்யா சார். இதெல்லாம் பார்த்து வந்து எதை பற்றியும் பயப்படுறாலும் கிடையாது, இதை பற்றி வெற்றி அடைஞ்சதுன்னு சொல்லிட்டு ஒரேடியாக வந்து கொண்டாடுறாலும் கிடையாது. அவர் அப்படியே ஓகே குட் எஃபர்ட் போட்டோம், ஓகே எல்லாருக்கும் வந்து வெற்றி கிடச்சிட்ருக்கு. அதை விட திரையரங்கெல்லாம் இவ்வளோ பெருசாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. திரையரங்கு உரிமையாளர்கள் பற்றி தான் ஒரு பேராகிராஃபே போட்டிருந்தார் ட்வீட்டில். எல்லாரும் வந்து சந்தோஷமாக இருக்காங்க, ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஐ ஃபெல்ட் வெரி ஹாப்பி. ஏன்னா எல்லாருமே ஒரு சின்னதாக ஒரு கருத்து சொல்லணும்னு சொல்லிட்டே இருப்பாங்களே, நொட்டல் உள்ள சொல்லிட்டே இருப்பாங்களே, திரையரங்கில் வெற்றி கொடுக்கல, திரையரங்கு வெற்றி கொடுக்கல, கொடுத்தாச்சுப்பா இப்போ என்ன சொல்கிற அப்படின்ற மாதிரி ஒரு பேங் ஆன் வெற்றியை கொடுத்துருக்காரு. வாழ்த்துக்கள் அவர். ஓகே, ஏன் அதை நான் கேட்டேன்னா, ஈவன் இது வந்து ஸ்பாய்லர் கூட கிடையாது, பார்ட் 2 லீட் இருக்குல்ல சார், அதனால தான் லீடு எல்லாருமே வந்து கொடுப்பாங்க. எல்லா படங்களும் லீடு கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்கள் பார்த்து மிஸ்டர் எக்ஸ்லையும் கொடுத்துருக்காங்க, எல்லா படத்துலையும் கொடுப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்காதீங்க. அது வந்து ஒரு டைரக்டருடைய எக்ஸைட்மெண்ட். படம் முடியும் போது அண்ணே ஒரு இது எடுத்துக்கிறேன், எபிலாக் எடுத்துக்கிறேன்னு வாங்கல, ப்ரொலாக் எபிலாக் மாதிரி எபிலாக் ஒன்று எடுத்துக்கிறேன், இதை வந்து ஒரு வேளை படம் ஹிட் ஆகிடுச்சுன்னா நான் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னால் ஓகே பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லியிருப்பார் சூர்யா சார். அதை தவிர அவ்வளோ சீரியஸாக உடனே ஆரம்பிப்பாங்களா? அவருக்கு நிறைய லைனப் இருக்குது. சூர்யா சாருக்கு அடுத்த 2 வருஷத்துக்கு நிறைய லைனப் இருக்குது. அதனால் உடனே பண்ணுவாங்களா? அவர் ஆர்ஜே பாலாஜியும் பிஸியாக இருக்கார், அடுத்த கமிட்மெண்ட் இருக்குது அவருக்கு, நடிக்கணும் இயக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் இதெல்லாம் உடனே நடக்குமா தெரியாது, அதெல்லாம் வந்து ஒரு ஐடியா தான். அதை உடனே நம்ம எதிர்பார்க்க வேணாம். கண்டிப்பாக நடந்தது தான் நல்லாயிருக்கும். ஏன்னா அது ஒரு கருப்பு டூர்னாலே பயங்கரமாக எதிர்பார்ப்பு வந்துடும். அதுக்கு அவங்க கதை ரெடி ஆகணும், சூர்யா சார் நம்பணும். சூர்யா சார் வந்து ரொம்ப தீவிரமாக டிஸ்கஸ் பண்ணுவார். ஏன்னா இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சதுன்னா அடுத்த சீக்குவல் எவ்வளோ பெருசாக இருக்கணும், அதுக்கேற்ற மாதிரி கதை அமையணும். ஸோ எல்லாம் யோசிப்பார். அதனால் உடனே எல்லாம் வந்து ஆரம்பிக்க மாட்டாங்க. 2 இயர்ஸ் ஆகலாம். அதுக்குள்ளே அவருடைய படங்கள் 4 படம் வரணும்ல. சார் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க சார் ஃபைனல் பாக்ஸ் ஆஃபீஸ்? எனக்கு வந்து இந்த படம் போகிற வேகத்தில் 250-300 கோடின்றதை டெஃபினட்டாக பண்ணோம். ஓவரால் வேர்ல்டு வைட் இதை தாண்டி பண்ணால் எல்லாருமே தமிழ் சினிமாவே கொண்டாடும், சந்தோஷப்படும். இப்போ போகிற வேகத்தில் அந்த 250-300 கோடின்றது எனக்கு கண்டிப்பாக தெரியுது. 3 நாளில் 147ங்கும் போது ஓரளவுக்கு அதை நம்ம எதிர்பார்க்கலாம்ல? ஆமாம் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். 250-300 கோடின்றது டெஃபினட்டாக எதிர்பார்க்கலாம். ஏன்னா நீங்கள் வந்து ஓப்பனிங் வீக்கெண்ட் வரது எல்லா நாளும் வரும் அப்படி சொல்ல முடியாது. அது பிறகு கொஞ்சம் அப்படியே குறைஞ்சிரும். அப்புறம் அடுத்த வாரம் வீக்கெண்டு நல்லா இருக்குது, இந்த வீக்கெண்ட் செகண்ட் வீக் ரொம்ப நல்லா இருக்கும். அது பிறகு எப்படி பண்ணதுன்ற பொறுத்து 300 கோடியை தாண்டலாம். ஸோ ஒரு 4 வாரம் இந்த படம் நல்லா போகும், பயங்கரமாக போகும். அதனால் வந்து எவ்வளோ போகுன்றதை நம்ம இப்போ கணிக்க முடியாது. பட் ஒரு கேரண்டியாக ஒன்று சொல்ல முடியும்ல, ஒரு 250-300 கோடின்றது டெஃபினட் கேரண்டி. ஸோ எல்லாருமே சொன்னது வந்து ஒரு 250-300 கோடி தாண்டும், இல்லை 350 கோடி பண்ணலாம். இப்போ வந்து அடுத்த 4 வாரமாக தாண்டி ஓடிச்சுன்னா எப்படி வந்து விக்ரம் படம் பண்ணுச்சோ அதே மாதிரி இந்த படம் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஒரு 450-400 கோடி அந்த மாதிரி பண்ணலாம். ஓகே பண்ணலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம். கரியர் பெஸ்ட்டாக இருக்கும்ல சார்? கண்டிப்பாக சூர்யா சார் கரியரில் இந்த படம் வந்து ஹையஸ்ட் கலெக்ஷன் பண்ணுறது எல்லாருமே இண்டஸ்ட்ரி ஃபுல்லாக ஒத்துக்கிட்ட ஒரு விஷயம். வந்து சூர்யா சார் கரியர்லேயே பாக்ஸ் ஆஃபீஸில் ஹையஸ்ட் வசூல்னா கருப்பு தான் இருக்கும். கருப்பு தான். ஓகே, அடுத்தடுத்து விஸ்வநாதன் சென்ஸ் இதெல்லாம் தான் பீட் பண்ணணும் இப்போதைக்கு. இதுவரையும் அந்த படங்களில் இந்த படம் வந்து கரியர் பெஸ்ட்டாக இருக்கும். ஓகே சார், இப்போது இதே சமயத்தில் சினிமா துறையில் வந்துட்டு ராஜ்மோகன் அவர்களுக்கு வந்து அந்த எம்பி போஸ்டிங் கொடுத்ததுக்கு விஷால் சார் வந்து மறுப்பு தெரிவிச்சிருக்காரு. அவரோட டிசப்பாயின்மெண்ட்டை வந்து அவர் தெரிவிச்சிருக்காரு. நீங்கள் இந்த ஃபீல்டில் இருக்கிறதுனால உங்களோட கருத்து என்ன சார்? தனிப்பட்ட முறையில் கருத்தெல்லாம் நம்ம வேணாம். நான் வந்து ஒரே ஒரு பாயிண்ட் தான், ஒரு தனி மனிதனாக சொல்கிறேன். ஒரு சிஎம்னுடைய ப்ரோரகேட்டிவ் அது. அவர் யாரை வந்து மினிஸ்டர் அப்பாயின்ட் பண்ண நினைக்கிறாரோ, யாரை எம்பி ஆக்க நினைக்கிறாரோ, யாரை எம்எல்ஏ ஆக்க நினைக்கிறாரோ, அது அவருடைய ப்ரோரகேட்டிவ். அவருக்கு இருக்கிற உரிமை அது. ஒரு அரசாங்கத்தினுடைய தலைவராக அவருக்கு எல்லா உரிமையும் இருக்குது. அதில் நம்ம கருத்து சொல்லக்கூடாது. அவர் ஃபங்க்ஷனிங்கில் கருத்து சொல்லலாம். அவர் ஒரு மினிஸ்டராக ஃபங்க்ஷன் பண்ணும்போது நம்மளுக்கு தேவைப்படுறத அவர் அட்டென்ட் பண்ணலை, அவர் வந்து ஒரு திறமையாக வெளிப்படுத்தலை, நம்மக்கிட்ட வந்து எந்த விதத்துலையும் அணுகலை, நம்மளை வந்து மதிக்கலை, நம்மக்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணலன்னு சொன்னால் நீங்கள் அப்பாயின்ட் பண்ண மினிஸ்டர் எதுவுமே பண்ண மாட்டேன்றாரு. நம்ம அப்போ குறை சொல்லலாம். எப்போ ஒரு 3-4 மாதம் கழித்து
அப்போ நம்ம கமெண்ட் சொல்லலாமே தவிர அப்பாயின்ட் பண்ணும்போதே இவர் பெஸ்ட்டு, இவர் எப்படி இங்கே அப்பாயின்ட் பண்ணீங்க அப்படின்னு யார் சொன்னாலுமே அது வந்து தேவையில்லாத ஒரு கான்ட்ரவர்சி உருவாக்கும். என்னை பொறுத்தவரைக்கும் விஷால் சாருக்கு இது வந்து தேவையில்லாத ஒரு கான்ட்ரவர்சியாக நான் பார்க்குறேன். ஏன்னா அவர் பெரிய லெவலில் ஒரு நடிகராக இருக்கார், நடிகர் சங்கத்தில் செக்ரட்டரியாக இருக்கார். நாளைக்கு அந்த மினிஸ்டர் போய் பார்க்கணும்ல நம்ம. இப்போது துறை சார்ந்த விஷயங்களை எங்கே போய் பார்க்க போகிறோம்? அவரை போய் தானே பார்க்க போகிறோம். அப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு கருத்தை சொல்லிட்டோம்னா அவர் எப்படி மீட் பண்ணுவோம்? இப்போ அவர் மீட் பண்ணும்போதும் ஒரு சங்கடம் இருக்குல்ல. நான் குவாலிஃபைடு இல்லைன்னு சொன்ன ஒருத்தர் வந்து அவர் எப்படி மீட் பண்ணுவார்? மீட் பண்ணனா அவருக்கு ஒரு தயக்கம் இருக்கும்ல. ஏன் பாராட்டி பேசக்கூடாது? புதுமையான இப்போது பல பேர் வந்து புதுசாக ஆரம்பிக்கிறாங்க, பாராட்டி போயிடுவோமே. ஜெயிச்சா நல்லது தானே, நம்ம ஏன் இதை வந்து குறை சொல்லணும்? இப்போது தாவேகா ஜெயிச்சு பதவிக்கு வர முடியுமா அப்படின்னு பல பேர் நேசையர்ஸ் அப்படின்வாங்க. எலெக்ஷனுக்கு முன்னாடி வரையும் வந்து உலகமே பார்த்து என்ன சொல்லிச்சு, 10% வரும், 20% வரும், 5 சீட்டு வந்தால் பெருசு, 25 சீட்டு வந்தால் மிக பெருசு அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கி ஆளுமையாக வந்து நிற்கிறாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட்டை ரன் பண்ணுறாங்க. அப்போது எதிர்பார்க்காததை எதிர்பாருங்க தானே தாவேகா விஜய் சார் நம்மளுக்கு சொல்லியிருக்காரு. நீங்கள் எதிர்பார்க்காததை எதிர்பாருங்க, நான் வந்து டெலிவரி பண்ணுவேன்னு சொன்னாரா இல்லையா? இன்றைக்கி அதே மாதிரி ஒரு ஆட்சியை கொடுக்கணும் அவர் ட்ரை பண்ணுறாரு. அதே மாதிரி வந்து நம்ம ராஜ்மோகன் அவர்கிட்ட பார்ப்போமே. நீங்கள் எதிர்பார்க்கல, ஆனால் வந்துட்டார், அவர் தான் மினிஸ்டராக வந்துட்டார். நல்ல விஷயத்தை எதிர்பாருங்களேன்னு சொல்கிறேன். ஓகே, குறையெல்லாம் சொல்ல வேணாம், எதிர்பாருங்க, கொஞ்சம் டைம் கொடுக்கலாம். அவர் சிஎம்ஏ என்ன சொல்லியிருக்காரு? இப்போ நாங்கள் நேற்று அவரை சந்தித்தோம், சிஎம்ஐ சந்தித்து நாங்கள் அசோசியேஷனாக 2 அசோசியேஷனும் போயிருந்தோம், ப்ரொடியூசர் கவுன்சில், ஆக்டிவ் ப்ரொடியூசர் அசோசியேஷன். 2 பேருமே சிஎம் பார்க்கும்போது ரொம்ப அன்பாக கனிவாக ரொம்ப பண்பாக என்கிட்டலாம் பேசினார். அவருக்கு சினிமா இண்டஸ்ட்ரியில் வந்த தொட்டு எங்கள் பேரில் ஒரு உண்மையான அன்பை காமிச்சார். அவர் வந்து ஒரு ஃபேக்காக ஏதோ இன்னொரு டிபார்ட்மெண்ட் வந்துட்டானுங்களாடி, இன்னொரு இண்டஸ்ட்ரியிலேருந்து வந்து நம்மளை டார்ச்சர் பண்ணுறாங்க, ஏதோ ஒரு டிமாண்ட் பண்ண போகிறாங்க அப்படிலாம் பார்க்கல. அவர் அன்பாக பணிவாக நம்மக்கிட்ட பேசினார், ஒத்துத்துட்டு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாரு. இதெல்லாம் நிறைய பேர் அலோ பண்ண மாட்டாங்க, தனித்தனி ஃபோட்டோலாம் அலோ பண்ண மாட்டாங்க. அவர் வந்து பரவாயில்ல வாங்க அப்படின்னு ஒருத்தரை பிடிச்சிக்கிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு உட்காருங்க பேசலாம், உட்காருங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லி எங்களை உட்கார வச்சார். ஒரு விஷயத்தை பற்றி நாங்கள் பேசினோம், ஒரு 15-20 நிமிஷம் எங்கிட்ட பேசினார். எங்களுக்காக நாங்களே நிறுத்திட்டோம், சரி ஓகே நிறைய சொல்லிட்டோம் போ. கோரிக்கைகள் அந்த மாதிரி கோரிக்கைகள்லாம் பேசணும், அதெல்லாம் வரும். நாங்கள் கோரிக்கை என்னன்னா ரொம்ப பேர்டன்லாம் பண்ணாமல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் விஷயம்லாம் எங்களுக்கு கிளியர் பண்ணி கொடுங்க. அட்மினிஸ்ட்ரேட்டிவ்னா என்ன அர்த்தம்? 5 ஷோக்கு எதுக்கு நாங்கள் வந்து உங்கள்கிட்ட அப்ளிகேஷன் கொடுக்கணும்? அதே மாதிரி வந்து எங்களுக்கு வந்து இருக்கிற பைரசி ப்ராப்ளத்தை வந்து கொஞ்சம் ஒழிக்கிறதுக்கு உங்கள்கிட்ட இருக்கிற சைபர் கிரைம்ஸில் வந்து கொஞ்சம் பெருசு பண்ணுங்கள். அப்புறம் டேக்ஸ் வந்து ஒரு 4% ஒரு ஜிஎஸ்டி ஆல்ரெடி 18% இருக்குது, நீங்கள் 4% வரை எல்பிடி பண்ணுறீங்க, லோக்கல் பாடி என்டர்டைன்மெண்ட் டேக்ஸ், அதை தூக்குங்க. இதெல்லாம் வந்து நார்மலாக இருக்கிறது தான். அது வந்து பல காலமாக நாங்கள் கேட்டுட்டு இருக்கிற விஷயம் தான். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் விஷயம் மட்டும் தான் கேட்டுட்டு நாங்கள் என்ன சொன்னோம், ஃபைனான்ஷியலாக உங்களை பர்டன் பண்ண விரும்பல, ஏன்னா உங்களுக்கே நிறைய பொறுப்பு இருக்குது. அப்புறமா கொஞ்ச நாள் ஆன பிறகு நாங்கள் உங்களுக்கு கேட்குறோம், இப்போதைக்கு நீங்கள் வந்து எங்கள் துறையை சார்ந்தவர்கள் போல் பெருமையாக நாங்கள் வந்து உங்களை பாராட்டி உங்களுக்கு புக்கே கொடுத்துட்டு ஒரு புக்கு ஒன்று கொடுத்துட்டு நாங்கள் வந்து அவர்கிட்ட இது பண்ணிவிட்டு ஒரு நடப்பு தயாரிப்பாளர் சங்கத்தை ஒரு 10 lakhs, ஏன்னா இன்றைக்கி நிறைய நிதி தேவைப்படுது, இந்த அரசாங்கம் ஏன்னா பெரிய லெவலில் நிதி தேவைப்படுது, எங்களுடைய ஒரு அணில் மாதிரி ஒரு தொகையாக நாங்கள் ஒரு 10 லட்சம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அவரோட ஃபோட்டோ எடுத்துகிட்டு உட்காந்து பேசிட்டு வந்தோம். ஸோ அவர் என்ன சொல்கிறது, அன்னெசரியாக போய் ட்ரபிள் பண்ணுறதோ இல்லை அவர் வந்து என்ன சொல்கிறது அவரை ரொம்ப எதிர்பார்க்குறதோ இப்போதைக்கு வேண்டாம். ஏன்னா அவருக்கு 100 துறையை ஹேண்டில் பண்ணணும், ஒரு தமிழக முதலமைச்சராக 100 துறையை ஹேண்டில் பண்ணணும். அப்படி இருக்கும்போது இந்த ஒரு துறையை மட்டும் அட்டென்ஷன் கொடுக்க முடியாது. அந்த இதோட நாங்கள் பணியோட அந்த ஒரு புரிதலோடு நாங்கள் அவரை அணுகணும். அவரும் ரொம்ப ஹாப்பியானார். சரி ஓகே, ரொம்ப பெருசாக நீங்கள் டிமாண்ட் வைக்கல, பரவாயில்ல ஓகே ஃபைன், என்னால் முடிஞ்சது நான் பண்ணுறேன், கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னாரு. நான் எல்லாரும் துறையும் இப்போ தான் வந்து புதுசாக வந்திருக்காங்க, அனுபவம் இப்போ தான் வரும், கொஞ்சம் கொஞ்சமாக வந்த பிறகு நாங்கள் எல்லாம் பண்ணிவிடுவோம், கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னாரு. நான் சொன்னேன் கண்டிப்பாக சார் டைம் எடுத்துங்க, ஒரு 6 மாதத்துக்கு போட்டோம், அது பிறகு நாங்களும் பேசுகிறோம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கோம். அந்த துறை அமைச்சர் வந்து பார்த்திங்கன்னா நேற்று தான் பதவி இருக்கிறார், திங்கட்கிழமை, அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இயங்கிட்டு இருக்காரு. பல கோரிக்கைகள் எடுத்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க, விரைவாக பேசிட்டு இருக்காரு ராஜ்மோகன். அது பிறகு என்னன்னா உடனே சிஎம் கிட்ட போய் பேசிட்டு இருக்காரு, இந்த மாதிரி கோரிக்கைகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அவர் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கார். அவர் வந்து 6 மாதம்லாம் எடுத்துக்கல, 6 நாட்கள் போகிறன்றாரு. இப்போ அதை விட சிஎம் எங்களுக்கு என்ன சொன்னார், துறை சார்ந்த அமைச்சர்கிட்ட போய் நீங்கள் வந்து உங்கள் கோரிக்கைகளை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுங்க, அதுபோல் நம்ம உட்காந்து பேசிடுவோம் அப்படின்னு சொன்னார். ஸோ அந்தளவு அவங்களால முடிஞ்சதை அவங்க பண்ண ரெடியாக இருக்காங்க. ஸோ ராஜ்மோகன் அவர்களும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக அதை பண்ணிட்டுருக்காரு. ஸோ மாண்புமிகு அமைச்சரை நம்ம மரியாதை கொடுக்கணும், அவருக்கான ஒரு ரெஸ்பெக்டை கொடுத்துட்டு அவர்கிட்ட போய் சிஎம் அவர்கள் சொன்ன மாதிரி நம்ம போய் நம்மளுடைய கோரிக்கைகள் என்னென்ன அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போனால் அது பிறகு ராஜ்மோகன் அவர்கள் வந்து கண்டிப்பாக அதை பண்ணுவார்னு எதிர்பார்ப்பு எங்களுக்கு இருக்குது. ஏன்னா ஊடகத்துறையிலேருந்து வந்திருக்காரு, அவருக்கு தெரியும் இதை எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ நாங்கள் போய் ப்ரீஃப் பண்ண போகிறோம். அது இந்த ஃப்ரைடே அவங்க எங்களை வர சொல்லியிருக்காங்க. நான் உட்காந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு வேலை முடிஞ்சிச்சு. அது பிறகு அரசாங்கம் தீவிரமாக அதில் இறங்கி நம்மளுக்கு தேவைப்படுற விஷயங்கள்லாம் பண்ணி கொடுங்க நம்பிக்கையோடு இருக்கும். இந்த நேரத்தில் ஒரு நல்ல அழகாக சந்திப்பு போயிட்டுருக்கு, நல்ல அழகாக ஒரு புரிதல் போயிட்டுருக்கு 2 பேருக்குள்ளே. அதாவது அரசாங்கத்துக்கும் நம்மள நடுவில் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் போகும்போது ஏதாவது தேவையில்லாத விஷயத்த சொல்லி நீங்கள் அதுக்கெல்லாம் குவாலிஃபைடு இல்லைன்ற மாதிரி நம்ம ஏதாவது சொல்லி அப்போ சொல்லுவாங்க நீ குவாலிஃபைடா, யார் குவாலிஃபைடு இதில், அதாவது நான் குவாலிஃபைடு இப்போ பேசுறதுக்கு அப்படிலாம் கிடையாது. நம்ம யார் இதெல்லாம் கேட்குறதுக்கு? மக்கள் தேர்ந்தெடுத்து ஒருத்தரை ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சாங்கன்னா அது பிறகு நம்ம வாயை திறக்கக்கூடாதுன்றது என்னுடைய பர்சனல் கருத்து. உங்களோட மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க,
அது மக்கள் தேர்ந்தெடுத்த ஒரு எம்எல்ஏ ஆகிட்டார். எம்எல்ஏ வந்து அவரை சூஸ் பண்ணுற மினிஸ்டர் ஆனது சிஎம்னுடைய ப்ரோரகேட்டிவ், அவருடைய அது என்ன சொல்கிறது, அவருடைய உரிமை அது. அந்த உரிமையில் ஒருத்தர் மினிஸ்டர் ஆயிருக்கான்னு அவர் வாழ்த்து சொல்லி வரவேற்று நம்ம சொல்ல வேண்டியதெல்லாம் எங்களோட கோரிக்கையில் நீங்கள் பாருங்கள். அது பிறகு நம்ம பர்சனலாக போகக்கூடாதுன்றது என்னுடைய கருத்து. ஓகே, புரியுது சார். சார், இப்போது ஒரு 2-3 நாளுங்களுக்கு முன்னாடி வந்துட்டு ப்ரொடியூசர் கே ராஜன் அவர்களுடைய மறைவு, இயற்கையான மறைவு அப்படின்னா பரவாயில்ல, பட் ஒரு சூசைட் அவர் பண்ணியிருக்காரு அப்படிங்கும்போது, அதுவும் நம்மளுடைய இந்த துறையில் இருக்கும்போது அதை நீங்கள் எப்படி பார்த்தீங்க? என்ன நடந்தது? ஏதாவது எனக்கு அதிர்ச்சி, எனக்கு மட்டும் இல்லை, தமிழ் சினிமா ஃபுல்லாகவே அதிர்ச்சி. இப்போது ஆர்பி சௌத்ரி சார் நடந்தது ஒரு ஆக்சிடென்ட். ஆமாம், அது அகால மரணம்ன்றது எதிர்பார்க்காத ஒரு மரணம். இது ஷாக்கான மரணம். அதாவது இது வந்து எல்லாரையுமே புரட்டி போட்டுது. ஏன்னா இந்த இண்டஸ்ட்ரியில் மிகவும் ஆளுமையாக இருக்கிற ஒரு மனிதர், தன்னம்பிக்கையோடு இருக்கிற மனிதர், ஒவ்வொரு மேடையிலையும் அவ்வளோ தன்னம்பிக்கையோடு பேசுவார், தைரியமாக பேசுவார். முதலமைச்சருடைய இந்த செய்தியில் பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்லியிருக்காரு, ஒரு தன்னம்பிக்கையான மனிதர், அதாவது துணிச்சலாக பேசுவார் எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய இரங்கல் செய்தியிலே சொல்லியிருக்காரு. அப்படி ஒரு தன்னம்பிக்கையோட துணிச்சலோட பேசக்கூடிய மனிதருக்கு எங்கே துணிச்சல் போயிடுச்சு? எது வந்து அவரை ட்ரிகர் பண்ணிச்சு இந்த மாதிரி வந்து அடையாறுதுலேருந்து நான் கோபத்தில் வந்து செத்து போகிறேன்ற எது காரணம் புரியல. அவங்க ஃபேமிலியில் பல காரணங்கள் சொல்கிறாங்க. அதாவது கடன் வந்து நிறைய பேர்கிட்ட கொடுத்துருந்தாரு, அவங்க யாருமே திருப்பி தரலை, பல பேர் திருப்பி தரலை அப்படின்னு சொல்லிட்டு. அது அடுத்ததாக எங்களுக்கு புரியாத ஒரு விஷயம் வந்து கடந்த 1 வருஷமாக 2 வருஷமாக கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவர் வந்து பாம்கிற ஹோட்டலில் தான் தங்கியிருந்தார். இப்போது சமீபத்தில் ஆப்ரேஷன் பிறகு தான் குடும்பத்தோடு இருந்திருக்காரு. அதுக்கு முன்னாடி ஏன் தனியாக தங்கியிருந்தார்? அவருக்கு மனைவி பிள்ளைகள் எல்லாம் இருக்காங்க. அவர் ஏன் ஹோட்டலில் தங்கியிருந்தார்? எதுக்காக வந்து விலகி இருந்தார் குடும்பத்திலேருந்து? இதெல்லாம் நம்மளுக்கு தெரியல. ஸோ பல பிரச்சனைகளுக்கு அவர் இருந்திருக்கலாம். அவர் யார்கிட்டையும் பேசலை. இப்போ எங்களுக்கு என்ன ஒரு இண்டஸ்ட்ரியாக என்ன ஒரு இது வருதுன்னா, ஃபீல் வருதுன்னா, இனிமேல் வந்து ஒரு மனிதர், ஒரு ஆளுமையாக இருக்கிற ஒரு மனிதர் நம்மக்கிட்ட விலகி போனார் வச்சுங்களேன், கொஞ்சம் அவர்கிட்ட நம்ம பேசணும். இண்டஸ்ட்ரியாக ஒரு செல்லை ஆரம்பித்து, அதாவது கேரிங் ஃபார் ப்ரொடியூசர்ஸ், கேரிங் ஃபார் டெக்னீஷியன்ஸ், யாராவது வந்து விலகி போயிட்டாங்க வச்சுங்களேன், ஏதாவது உடம்பு சரியில்லாமல் வந்தாங்கன்னா அவங்கள ஃபோன் பண்ணி பேசி என்ன தேவைப்படுது, ஏதாவது உதவி தேவைப்படுதா சொல்லுங்கள். ஃபைனான்ஷியலி நம்மளால் முடிஞ்சதான் பண்ண முடியும். பட் அட்லீஸ்ட் நம்ம ஒரு பேச்சாவது பேசணும். அதாவது கால் பண்ணி பேசினா அவருக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும், நம்மளை இந்த இண்டஸ்ட்ரியில் எல்லோரும் கேர் பண்ணுறாங்க. இப்போ நாங்கள்லாம் பேசலையன்ற வருத்தம் இருக்குது. இப்போ 1 வருஷமாக நம்ம கூட நம்ம எதுவுமே அவரை பார்க்கல, ஒரு விடாலையும் பார்க்காத போது நம்மளும் சைலண்ட் ஆகிட்டோம்ல. ஏன் பேசலை? நான் ஃபீல் பண்ணதே அதுதான். நேற்று அவர்கிட்ட பேசியிருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. அவரோட நடுநடுவில் நான் பேசுவேன், ஆனால் 1 இயராக நான் பேசலை. ஏதோ பேசலைன்னா அவர் எங்கேயுமே ஃபங்க்ஷனில் பார்க்கல, நம்ம பேசலை. ஏன் அப்படி நடந்துருச்சு? நம்ம ஏன் பேசியிருக்கூடாது? ஒருவேளை பேசியிருந்தால் அவருக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்குல்ல. ஓ ஏறா, இப்போ நான் இல்லை, இண்டஸ்ட்ரியாக சொல்கிறேன். தனஞ்சயன், தானு சார், சிவா சார், இப்படி நிறைய பேர் இருக்காங்க. ஒரு 20 பேரில் ஒரு 5 பேர் பேசியிருந்தால் எப்படி இருந்திருக்கும்? அவருக்கு நம்பிக்கை இருக்கும்ல. நம்ம கூட இருக்காங்க எல்லாரும். ராஜன் சார் எப்படி இருக்கீங்க? என்ன ஃபங்க்ஷனுக்கு வரதில்லை, எங்கே போயிட்டீங்க, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிருந்தா அவர் சொல்லியிருப்பார்ல, எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குப்பா, சால்வ் பண்ணி கொடுக்கும்பா அப்படின்னு சொல்லியிருப்பார்ல. யாருமே பேசாதொட்டு அவருக்கு என்ன தோணியிருக்கலாம்? என்னை யாருமே கண்டுக்கல, ஏன்னா யாருமே நான் வந்து இம்பார்ட்டண்ட் இல்லை அப்படின்னு ஏதாவது தோணியிருக்கலாம். ஏற்கனவே உடம்புடைய பிரச்சனைகள், ஃபேமிலி பிரச்சனைகள், இந்த ஒரு அந்நியமாயிட்டோன்ற ஒரு பிரச்சனை. இப்போது ஒரு உலகம் அப்படின்னா தன்னிச்சே இயங்க முடியாது. தனிப்பட்ட முறையில் ஒரு ரூமில் அடைச்சிக்கிட்டு நம்மளை வந்து வாழ்க்கை வாழ முடியாது. அது வந்து மிகப்பெரிய டிப்ரெஷன். அவருக்கு என்ன டிப்ரெஷன், எதனால் வந்தது, அதை வந்து போக்குறதுக்கு நம்ம ஏன் நடுவில் போய் யாருமே இன்வால்வ் ஆகலை, யாருமே ஒரு சப்போர்ட் சிஸ்டமாக இல்லை. அந்த இண்டஸ்ட்ரி பேரில் எனக்கு ஒரு வருத்தம் இருக்குது. நம்ம எல்லாருமே இனிமேலாவது நம்ம பண்ணணும் அப்படின்றதான் என்னுடைய பாயிண்ட்டு. இண்டஸ்ட்ரி ஃபுல்லாக நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம். இனிமேல் ஒரு தனிப்பட்ட ஒரு செல்லை ஆரம்பித்து நம்ம வந்து முக்கியமான ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் கெட் டுகெதர் பண்ணலாம், ரெகுலராக மீட் பண்ணலாம், எல்லோரும் வர சொல்லலாம். அஜெண்டாவே இல்லை, சும்மா வாங்க எல்லோரும் பேசலாம், ஒரு கெட் டுகெதர் பண்ணலாம், ஒரு உணர்வுபூர்வமாக நம்ம பேசிக்கலாம், என்ன நடக்குதுன்னு ஒரு ஷேர் பண்ணிக்கலாம்ல. ஒரு கல்யாணத்தில் மட்டும் மீட் பண்ணுறது இல்லாமல் ஏன் வந்து ஒரு ஜென்ரலான ஒரு மீட்டிங் எல்லோரும் மீட் பண்ணக்கூடாது? எப்படி இருக்கீங்க, டின்னர் சாப்பிட்லாம், ஒன்றா சாப்பிட்லாம் அப்படின்னு போனால் அட்லீஸ்ட் அந்த வெறுமை இல்லாமல் போய்டும்ல வாழ்க்கையில். ஒரு வெறுமை, தனிமை எதுவுமே போய்டும்ல. இப்படி பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது எனக்கு. என்னென்னா தெலுங்கு சினிமாவில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு கிளப் வச்சுருக்காங்க. தெலுங்கு சினிமா ப்ரொடியூசர்ஸ் கிளப் இருக்குது ஜூப்ளி ஹில்ஸில். அதில் எல்லா ப்ரொடியூசரும் ஈவினிங்னா வந்துடுவாங்க, கார்ட்ஸ் ஆடுவாங்க, டெய்லி கார்ட்ஸ் ஆடுவாங்க. அங்கே எல்லாமே பார் இருக்குது, எல்லாம் என்ஜாய் பண்ணுவாங்க, எல்லாமே ப்ளே பண்ணுவாங்க. அது வந்து ரெக்ரியேஷன் கிளப், அது எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் த ஃபிலிம் ப்ரொடியூசர்ஸ். அங்கே தெலுங்கு சினிமா வந்து வச்சுருக்கு ஃபிலிம் சேம்பர் ஆஃப் காமர்ஸ். தமிழ்நாட்டில் அந்த மாதிரி இல்லை. அங்கே பார்த்தீங்கன்னா எல்லோரும் ஈவினிங்னா அங்கே தான் இருப்பாங்க, எல்லாம் வந்துடுவாங்க. ஒரு 6 மணிக்கு பேர எல்லாம் ஆஃபீஸ் முடிச்சுட்டு ரெக்ரியேஷன் கிளப் வந்துடுவாங்க. எல்லாம் ஒன்றா உட்காந்துட்டு நிறைய பேர் கலந்துரையாடிட்டு எல்லோரும் பேசிட்டு ஒரு நெட்வொர்க்கிங் அங்கே கிடைக்கும் அவங்களுக்குள்ள ஒரு நெட்வொர்க் இருக்கும். அந்த நெட்வொர்க் இருந்தால் ஒரு வேளை இந்த மாதிரி தனிமை இல்லாமல் இருக்கும், ஒரு வெறுமை இல்லாமல் இருக்கும், டிப்ரெஷன் இல்லாமல் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இண்டஸ்ட்ரியில் பேசுகிறேன். கண்டிப்பாக சார், இதையுமே ஒரு கோரிக்கையாக கூட வைக்கலாம். ஆமாம், இது அரசாங்கத்துக்கு இல்லை, நமக்குள்ளே நம்ம பண்ணணும். இது வந்து நம்மலாம் சேர்ந்து பண்ண வேண்டிய விஷயம். நம்ம ஒரு கிளப்பில் வந்து ஒரு மெம்பர்ஷிப் எடுத்துக்கிட்டு எல்லா மெம்பர்ஸும் வர வச்சுட்டு நம்ம வந்து பண்ணலாம். சங்கங்கள் ஈஸியாக பண்ண முடியும். ஒரு 100 பேர் 150 பேர் தான் வருவாங்க, எல்லாரும் வர முடியாது. அந்த 100 பேர் 150 நம்ம வந்து வீல் டேக் கேர்ணும். எல்லாரையும் வந்து நம்ம 1000 பேர் வர சொல்ல முடியாது.
ஏன்னா வெளியூரில் இருப்பாங்க எழுதிருப்பாங்க. அட்லீஸ்ட் நம்ம ஒரு மாதம் ஒரு தடவை ஒரு கெட் டுகெதர் எல்லோரும் வாங்க. அஜெண்டாவே கிடையாது, என்டர்டெயின்மெண்ட் தான் அஜெண்டா. அதாவது நெட்வொர்க்கு, என்டர்டெயின்மெண்ட்டு, மெம்பர்ஸ்லாம் கார்டு எடுத்து வந்தால் போகிறோம், எந்த ஃபீஸும் கிடையாது. அப்படின்னா எப்படி இருக்கும்? அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த பிரச்சனைகள் சால்வ் ஆகும். நம்மளுக்காக இண்டஸ்ட்ரி இருக்குது, தமிழ் சினிமா இருக்குது, தமிழ் சினிமா சேர்ந்தவங்களாம் ஆளுமைகள்லாம் இருக்காங்க. நம்ம அவங்க கூட பேசினாலே ஒரு பிரச்சனைகள்லாம் சால்வ் பண்ணிக்கலாம் தோணுமா தோணாதா? அங்கே ஒரு ரெக்ரியேஷன் கிளப் வச்சுருக்காங்க. நம்ம கிளப்பே இல்லாமல் இருக்கிறத வச்சு நம்ம கிளப்பாக பண்ண முடியும்ல. ஒரு ஹாலில் மீட் பண்ணலாம், எல்லோரும் மீட் பண்ணி சாப்பிட்லாம், ஒன்றா உட்காந்து பேசலாம். ஸோ நான் யோசிக்கிறேன், இது வந்து நான் அசோசியேஷன்லாம் பேசிகிட்டு இருக்கேன். என்னென்னா ஏதோ ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு நம்ம இண்டஸ்ட்ரியில், இதுலேருந்து நம்ம வெளியில் வரணும்னா மீட் பண்ணால் தான் நல்லா நடக்கும். மீட் பண்ணி பேசணும், நமக்குள்ளே பேசி தீர்த்துக்கணும். பல விஷயங்களை பேசினா நம்ம வந்து உதவியாக இருக்க முடியும் மற்றவங்களுக்கு, எல்லாம் ஓப்பனாக பேச முடியும். அது வந்து உடனே வராது, கொஞ்சம் கொஞ்சமாக வந்துடும். ஒரு 4-5 மீட்டிங் பண்ணும்போது எல்லாரும் பேச ஆரம்பிச்சிருவாங்க. எல்லாரும் மத்தியில் இருக்கிற அந்த அந்த ஒரு ஐஸ் பிரேக்கர்வாங்களே அதெல்லாம் உடஞ்சிரும். அப்போ எல்லாரும் பேசுனாங்கன்னா ஒருத்தர் துணையாக இருக்க முடியும். இதுதான் ஒரு தீர்வாக நினைக்கிறேன். இல்லைனா என்ன ஆகுனா 1 இயர் தனியாக போயிட்டார், யாருமே கண்டுக்கல. என்ன சொல்கிறீங்க? அப்போது யாருமே கண்டுக்காத போது அவருக்கு மனசளவில் ஒரு ரொம்ப வெறுமை வந்துடுச்சு. என்னடா யாருமே இல்லை எனக்குன்ற ஒரு நினைப்பு வந்துடுச்சு. அவருடைய பல சிக்கல்களும் சேர்ந்து அவரை வந்து இந்த முடிவுக்கு தூண்டி இருக்கோ அப்படின்ற ஒரு இது வந்து இருக்குது. என்னதான் இருந்தாலும் கிரேட் மனிதர், ஓகே, ஒரு நல்ல மனிதர். அதை விட முக்கியமாக இந்த தமிழ் சினிமாவுக்கு போராடின ஒரு மனிதர், ஒரு போராளியை தான் நான் சொல்லுவேன். தயாரிப்பாளர், நடிகர் அதெல்லாம் தாண்டி அவர் ஒரு போராளி. ஒரு மீட்டிங்கும் ஒரு ஆடியோ லான்ச்லையும் அவர் பேசும்போதே நான் அப்படியே பயந்துட்டே இருப்பேன். என்ன போட்டு பாம்பு அடிக்க போகிறாரு இன்றைக்கி, அப்படிதான் சொல்ல, யாரை சொல்ல போகிறாரு, ஹீரோயின் மாட்டினாங்களா, ஹீரோ மாட்டினாங்களா, இப்படி தான் நான் பார்ப்பேன். அதாவது இன்றைக்கி யார் மாட்டுறாங்க அப்படின்னு பார்ப்பேன். நான் ஒரு ஃபங்க்ஷனாலே நான் கொஞ்சம் தயங்குவேன். ஏன்னா இவர் கண்டிப்பாக ஒருத்தர் மேலே பாம்பு போடுவார். நம்மளும் மேடையில் இருக்கோம், பதிலும் சொல்ல முடியாது, அவங்களுக்கு சப்போர்ட்டாக பேச முடியாது, சப்போர்ட்டாக பேசலைனாலும் கோச்சிப்பாங்க, என்னடா இது அப்படின்னு நினைப்பேன். அவர் டாப்பிக்கில் அவர் பாம்பு போட்டுருவார். அதாவது அவருக்கு வந்து அது ஒரு தீவிரமாக அவர் வந்து கான்ஃபிடெண்ட்டாக பேசுவார். அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். பட் கண்டிப்பாக அவருடைய இழப்பு வந்து ஒரு மிகப்பெரிய இழப்பு தான் தமிழ் சினிமாவுக்கு. 85 வருட காலம் நல்லா வாழ்ந்திருக்காரு. அவருடைய ஆத்மா சாந்தி அடையணும். சார், இந்த சமயத்தில் விஜய் அவர்கள் போய் பார்த்து வந்தேன்னு சொன்னீங்க, கேட்டிங்களா சார்? இது ஜனநாயகன் எப்போ வரும் சார்? இல்லை, அதை பற்றியெல்லாம் நம்ம பேசக்கூடாது, நம்ம இண்டஸ்ட்ரி பற்றி தான் பேசணும். அவர் தனிப்பட்ட படத்தை பேசுறது தப்பாயிடும். ஓகே, நாங்கள் அதை பேசலை. பட் ஜனநாயகன் படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் வரதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. இன்றைக்கு வரையும் நம்ம வந்து 20ஆம் தேதி கிட்ட வந்துட்டோம், சென்சஸ் சர்டிஃபிகேட் கொடுக்கல. அதனால் இப்போ வந்து 28 வரது வந்து வாய்ப்பே இல்லை. நான் 28 கண்டிப்பாக வரும்னு எதிர்பார்த்துருந்தேன். பல பேர் என்னை கேட்கும்போது சார் 21 வராது, 28 வந்துடும் அப்படின்னு சொன்னேன். இப்போ பார்த்தா அதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா இன்ன வரையும் சென்சஸ் சர்டிஃபிகேட் கொடுக்கல. ஏன்னா ஒரு 10 நாளாவது நீங்கள் டைம் கொடுத்தா தான் ஓவர்சீஸ் எல்லாம் பிளான் பண்ண முடியும், தியேட்டர்லாம் புக் பண்ண முடியும். இப்போ போகிற வேகத்தில் விஜய் சாரோட பர்த்டேக்கு வருமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. எதிர்பார்ப்பு தானே தவிர நான் கேரண்டியெல்லாம் சொல்லலை. கண்டிப்பாக அவங்க வந்து 20ஆம் தேதி 19ஆம் தேதி கொண்டு வரணும் ட்ரை பண்ணுவாங்க, நான் எதிர்பார்க்குறேன். அதாவது ஜூன் 19 அவர் கொண்டு வரணும் ட்ரை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பட் தெரியல, பட் வந்தால் நல்லாயிருக்கும். இப்போ கூட வரலன்னா எப்போ தான் வரும்னே தெரியல. எதுக்காக சென்சர் போர்டு இப்படி ஹோல்ட் பண்ணுறாங்க, என்ன காரணம் எதுவுமே புரியல. ஸோ ஒரு காரணமே இல்லாமல் ஒரு விஷயம் நடந்துகிட்டே இருக்குது இந்த படத்தை பொறுத்த வரைக்கும். ஓகே, அப்படி தான் சொல்லணும். பொறுத்து வந்து பார்ப்போம் சார். நிறைய விஷயங்கள் பகிர்ந்துட்டீங்க, உங்களுடைய நேரத்துக்கு கற்றுக்க நன்றி. டெய்லி எனக்கு இந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம். உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன் சாப்பிட்டு பாருங்க, டேஸ்ட் சும்மா கெத்தா இருக்கும். டெய்லி டபுள் ரோஸ்டட் ரவா, த பர்ஃபெக்ட் ரவா.